கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இந்த நாளிலும் இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கி நம்மோடு கூட பேச சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இங்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆதங்கத்தை பார்க்குற, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது பிதா குமாரன் பரிசுத்தாவி, அதான் நமது காரியமாக நம்ம விஷயமாக யார் போவா அப்படின்னு மனுபுத்திரனை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆபிரகாம், நோவா, மோசே, தாவீது, எலியா, எலிசா எல்லாம் தேவனுடைய விருப்பப்படி செஞ்சாங்க. ரைட். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா சீஷர்கள்லாம் தேவனுடைய விருப்பத்தின்படி எல்லாம் வச்சு ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகளை செய்வதற்கு தேவன் மனிதரை கண்ணோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு பாட்டு பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பிரசங்கம் பண்ணுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆராதனை செய்வதற்கென்று நிறைய பேர் இருக்காங்க, செய்தியை கேட்பதற்குன்னு ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவருக்காக செயல்படுவதற்கு யார் இருக்கிறார், அதைத்தான் தேவன் பார்க்கிறார். யார் நமது காரியமாக போவா, யாராவது நம்ம விஷயமா போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் நம்ம நினைப்போம் அல்லவா, சென்னைக்கு போக வேண்டியிருக்கு, நம்மளுக்கு வேலை நிறையா இருக்குது, இந்த விஷயமா யாராவது சென்னைக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே நினைக்கும் போது ஒருத்தர் நான் சென்னைக்கு தான் போகிறேன், நீங்கள் கொடுங்க, அந்த வேலையை பார்த்துட்டு வரேன்னா, தம்பி ரொம்ப தேங்க்ஸுப்பா, என்னால் போக முடியல, என் வேலையை நீ செய்கிறிய, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்லுவோம். அதுபோல தான் ஆண்டவர் நம்ம விஷயமா யாராவது போவாங்களான்னு தேவன் மனுபுத்திரை கண்ணோக்கி பார்க்கிறார். எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது, ஆனால் இந்த விஷயத்துக்கு ஆள் இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக பிரமாண மனிதன் பார்க்கிறபடி தேவன் பார்க்கிற மாட்டார். இன்றைக்கி நீங்கள் இந்த விமான பணிப்பெண்களோ இல்லது அந்த நகை கடைக்கு பெண்கள் செலக்ட் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், படிச்சிருக்கணும், அதே நேரத்தில் அவங்கள பார்த்தாலே நல்ல லுக்காக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களெல்லாம் அவங்க ஒருவேளை அவங்க படிக்கட்டாலும் நல்ல நிறமாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க அப்படின்னா வேலைக்கு சேர்த்துக்கிடுவாங்க. ஒரு ஆஃபீஸுக்கு மேனேஜர்னால் அவன் படிச்சிருக்கணும், அவனுக்கு தகுதி இருக்கா பார்ப்பாங்க. ஒரு போலீஸ் வேலைக்கா அவனுக்கு முட்டி ஜாயின் பண்ணக்கூடாது, தொப்பை இருக்கக்கூடாது, முடியெல்லாம் வெட்டி இருக்கணும், அவன் இவ்வளோ ஹைட்டு இருக்கணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இந்த போலீஸ் செலக்ட் பண்ணுவதற்கு வைப்பாங்க. அப்போ எல்லா உலகப்பிரமாண வேலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு குவாலிஃபிகேஷனை எதிர்பார்க்குறாங்க, தகுதி வேணும். ஆனால் ஆண்டவருடைய பணிக்கு மட்டும் பாருங்கள், அவன் படித்தானோ படிக்கலையோ எந்த தகுதியுமே அவனுக்கு தேவையில்லை. ரட்சிப்பின் அனுபவம் ஒன்று இருந்தால் போதும். அன்னைக்கு ஏசாயா, இதோ நான் இருக்கிறேன், இதோ அடியேன். இன்றைக்கி எத்தனை பேர் திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இன்றைக்கி சுகமளிக்கும் கூட்டம் சொல்லுங்க நிரம்பி வலியுது. ஆனால் விழிப்பு ஆராதனைக்கு பாருங்கள் ஆட்களை காணோம். திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு இன்றைக்கி ஆட்களை காணோம். ஆண்டவர் ஆராதிக்க அதுக்கெல்லாம் தேவை. ஆனால் அதையெல்லாம் காட்டிலும் தேவன் முக்கியமாக எதிர்பார்க்கிறது திறப்பில் நின்று ஜெபிக்கணும், சுவரை அடைக்கணும். ஒரு தொட்டி இருக்குது, நீங்கள் தண்ணி இறைச்சி ஊற்றுறீங்க, கொஞ்ச நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. காரணம் என்ன? எங்கோ ஒரு வெடிப்பு, எங்கோ ஒரு கீறல், எங்கேயோ ஒரு ஓட்டை. ஆண்டவர் சொல்கிறாரு அதை அப்பனா தான் பிளெஸ்ஸிங் தங்கும். எங்கிட்டோ ஒரு இடத்துல பிளெஸ்ஸிங் லீக் ஆகிட்டே இருக்குது.
ஊழியக்காரங்க போதகரெல்லாம் வந்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வாதம் வருது, ஆனால் ஆசீர்வாதம் நிற்கலை. அப்பனா என்ன உணரணும்? எங்கிட்ட ஒரு கீறல், அந்த கீறலை அடைக்கணும், அந்த சுவரை அடைக்கணும். அதுக்கு ஒரு மனிதன் தேவை. திறப்பில் இருக்கிற ஜனங்கள் அழிந்து போகாதபடி அவங்களெல்லாம் மீட்டெடுப்பதற்கு திறப்பில் ஒரு மனிதன் தேவை. சங்கீதம் 106:23 எடுத்து வாசித்து பாருங்க. யார் திறப்பில் நிற்க முடியும்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மோசே திறப்பில் நின்றான். இன்னைக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவை. அவங்க தான் திறப்பில் நின்று ஜெபிக்க முடியும். அவங்க தான் சுவரை அடைக்க முடியும். அவங்க தான் தேசத்திற்கு சேமத்தை வாங்கி கொடுக்க முடியும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டு பால் காய்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமா பத்திரிக்கை கொடுப்பீங்க? எல்லாருக்குமே நீங்கள் பத்திரிக்கை கொடுக்க மாட்டீங்க. அதை செலக்ட் பண்ணிங்க. இவங்களுக்கெல்லாம் நேரில் கொண்டு போய் கொடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் மூலமாக கொடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் தபால் அனுப்பணும், இவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. அப்போ ரொம்ப தூரம் இருந்தாலும் சில பேருக்கு நேரில் கொண்டு போய் கொடுக்குறோம். அவங்களாம் ரொம்ப வேண்டியவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுபோல தான் நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் நம்மளை தான் ஆண்டவர் தேடுகிறார், திறப்பில் நின்று ஜெபிக்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 17:1 எலியா நின்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்ற நான். அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்னதுனால தான் மழை பெய்யட்டுன்றான். மழை பெய்யுது. மழை பெய்ய வேண்டானா மழை பெய்யலை. நான் தேவனுடைய மனுஷனை, நான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும்னா அக்கினி இறங்குது. அவன் வாயின் வார்த்தைகளை தேவன் கனப்படுத்துகிறார். எலியா, நீ ஏறி ஆகாப்பை பார்த்து ரதத்தில் ஏறிக்கொள், மலையின் இறைச்சல் சத்தம் கேட்கிறது. அவன் ரதத்தில் ஏறுறதுக்கு முன்னே மழை வந்துடுது. அப்போ அவன் சொன்னதெல்லாம் நடக்குது. யாக்கோபு என்ன எழுதுகிறாரா? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனாலும் அவன் கருத்தாய் ஜெபித்தா பதில் கிடைக்குது அல்லவா? அவன் கருத்தாய் ஜெபம்னா பதில் கிடைக்குது. காரணம், அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். ஆதியாகமம் 18:22 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். இந்த சோதோகுமோரா பட்டணத்தில் உள்ள அவனுடைய அன்னை மகன் லோத்து குடும்பத்துக்காக. இன்னைக்கு நீங்களும் நான் நிற்கிறோமா? திறப்பில் நிற்கணும். அதிகாலையில் தேவ சமூகத்தில் நிற்கணும். நம்ம குடும்பம், நம்ம சொந்த பந்தம், நம்மளுடைய பட்டணம், நம்மளுடைய திருச்சபை, நம்மளுடைய தேசம் நிற்கணும். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேசத்தை அழிக்காதபடி கொள்ளை நோயாலும், இயற்கை சீற்றங்களினாலும், இன்னும் மோச நாசங்களினாலும், பொல்லாத மனிதராலும் நான் தேசத்தை அழிக்காமல் இருக்கணும்னா நீ திறப்பில் நிற்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் திறப்பில் நிற்கிறோம்? காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறோமா? இல்லது போர்வை இழுத்து மூடிக்கொண்டு படுத்து இருக்கிறோமா? லேட்டாக தூங்க வேண்டியது, லேட்டாக எந்திரிக்க வேண்டியது. எத்தனை பேர் வீட்டில் ஜெபம் இருக்கு? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 59:16 வாசித்தீங்கன்னா, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லையே. ஸ்கூலுக்கு மட்டும் லீவ் லெட்டர் விண்ணப்பம் பண்ணுறான், எனக்கு சோமுல்ல லீவ் வேணும்னு. ஆனால் ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லையேன்றாரு. ஜெபிக்கிறவன் ஒருவனும் இல்லையா, இங்கே விண்ணப்பம் பண்ணுகிறவன் கூட ஒருத்தரும் இல்லையா? அப்புறம் நம்மளை என்ன தான் செய்கிறோம்? பெயர கிறிஸ்தவர்களாக, பண்டிகை கிறிஸ்தவர்களாக, மாய்மாலா கிறிஸ்தவர்களாக, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு அதோட ரைட், ஓகே, ஆண்டவருக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை ஈவினிங் சர்வீஸ் போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சர்வீஸ் போகிறீங்க, ஆன்லைன் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர் எத்தனை பேர் போகிறீங்க? வீட்டு ஜப கூட்டத்துக்கு எத்தனை பேர் போகிறீங்க? உங்கள் பிள்ளைகளை சண்டே கிளாஸ் அனுப்புகிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை யூத் மீட்டிங் அனுப்புகிறீங்களா? நீங்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கம் போகிறீங்களா? நீங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கம் போகிறீங்களா? இந்த ஞாயிறு காலை சர்வீஸ் அதோட உங்களுடைய வேலை முடிந்தது என்றல்லவா சொல்கிறீர்கள்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விண்ணப்பம் பண்ணுகிறவனும் இல்லையா, திறப்பில் நின்று ஜெபிக்கிறவனும் இல்லையா, சுவரை அடைக்கத்தக்கதாக மனுஷனும் இல்லை என்று தேவன் அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இது தேவன் அவருடைய காரியமாக, அவருடைய காரியம் இதெல்லாம் அவருடைய காரியம். அடுத்து இயேசு என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 11:29 என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கென்று ஒரு நுகம் பாரம் இருக்கா, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அவருடைய நுகம் எது, அவருடைய பாரம் எது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் பவனி எல்லாம் முடிஞ்ச உடனே சீஷர்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, ஆண்டவரே இன்னைக்கு பவனி அப்படி இருந்தது இப்படி இருந்தது, இத்தனை கூட்டம் இருந்தது, மரக்கலையை வெட்டினாங்க, சேலைகளை விரித்தாங்க அப்படின்னு இதை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆண்டவருடைய முகமோ எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பது கிடையாது, அவருடைய கையை தான் பார்க்குறான். அவர் எனக்கு என்ன செய்வார், நான் எத்தனை நாட்களாக ஜெபம் பண்ணுறேன், எத்தனை நாட்களாக நான் விண்ணப்பம் பண்ணுறேன், ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு கையை தான் எதிர்பார்க்குறான். ஆனால் அவருடைய முகத்தை பார்ப்பது கிடையாது. ஆனால் அவருடைய முகம் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். அறுவடை மிகுதி, ஆட்களோ இல்லை. எவ்வளோ அங்கலாய்க்கிறார் பார்த்தீங்களா ஆண்டவர் வந்து. இங்கு மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 9:36-37. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், தொய்ந்து போன ஆத்துமாக்கள். அவருடைய நுகம் அதுதாங்க. ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது, அதுதான் அவருடைய சித்தம். ஆனால் இன்றைக்கி நம்ம நிர்விசாரமாக ஆவாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது 2 பிரதான கட்டளை. ஒன்று சுவிசேஷ அறிவிங்க, அடுத்தது உபதேசம் பண்ணுங்க. புறஜாதியாருக்கு வந்து சுவிசேஷம் அறிவிங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதை நம்ம செய்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 19:28 சிலுவையில் தாகமாக இருக்கிறேன், அவருடைய தாகத்தை தீர்க்கிறோமா? கடைசி நேரம் வந்த அந்த ஒரு கல்லனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் அல்லவா? சமாரிய ஸ்திரீக்குடைய தாகத்தை தீர்த்தார் அல்லவா? இன்னைக்கு அவருடைய தாகம் ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது. அதுதான், அதுக்கு தான் யாரை அனுப்புவேன், எல்லாம் வருங்க. இன்னைக்கு நான் ஜபம், ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசிரியர் நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகம் போகணும், நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணணும், வீடு வாசல் காரெல்லாம் வாங்கணும், பேரப்பிள்ளைங்க வேணும், பேரப்பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பேரப்பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூலு காலேஜ், இதைத்தான் நினைக்கிறேன். என் பிள்ளைகளை மிஷனரிக்கு அனுப்பணும், என் பிள்ளைகளை வந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அனுப்பணும். அந்த பாரம் யாருக்கும் இல்லையே. ஆண்டவர் அதைத்தான் என் காரியமாக யார் போவாப்பா, எல்லாம் உலக பிரமாண காரியத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே ஒழிய இந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. யார் போவா? இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய பணியை செய்கிறேன், என் பிள்ளைகளை அனுப்புகிறேன், என் பேர பிள்ளைகளை அனுப்புகிறேன், சுவிசேஷம் அறிவிக்க, உபதேசம் பண்ண, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, அநேகரை சீஷராக்க, உம்முடைய தாகத்தை, உம்முடைய பாரத்தை, உம்முடைய காரியத்தை நான் செய்கிறேன் என்று அர்ப்பணிப்போமா? தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றியப்பா. யார் எனது காரியமாக போவான் என்று அங்கலாய்க்கும் போது அன்னைக்கு ஏசாயா இதோ அடியேன் என்று அவன் தன்னை அர்ப்பணித்தானப்பா. இந்த நாளிலும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சுவிசேஷம், உம்முடைய பிள்ளைகளுக்கு, புறஜாதியாருக்கு, உம்மை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, அவர்களை சீஷர்களாக்க, உம்முடைய பாரத்தை நாங்கள் சுமந்து உம்முடைய தாகத்தை தீர்க்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். நீங்கள் இப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை அக்னி சோலையாக பயன்படுத்தும், நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற்றும், நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய கிருபை தாரும். நீங்கள் இப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். என் காரியமாக யார் போவான்னு ஆண்டவர் கேட்டுட்டாரு. இப்போவும் நீங்கள் மௌனமாக இருக்க போகிறீங்களா? இல்லை ஆண்டவர் என்னை அனுப்பும், நான் எங்கே போகணும், எனக்கு வயசாயிருச்சு, நான் இருந்த இடத்துலேருந்தே நான் ஜெபம் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச கைப்பிரதி எல்லாத்துக்கும் கொடுப்பேன் ஆண்டவர். யாரெல்லாம் பார்க்குறேனோ அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிப்பேன். என் பையனை நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன், என் பேர பிள்ளையை நான் ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிக்கிறேன். எங்கள் குடும்பம் ஏதோ ஒரு வழியில் உமக்காக ஊழியம் செய்யும் என்று அர்ப்பணிக்கிறோமா? அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.